ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா 3 லேப்டாப் இருக்குது, ஒரு டேப் இருக்குது. டேப் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மாடல். இது ஆக்சுவலாக சாம்சங் கேலக்ஸியில் S29 அல்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு 12 GB ரேமு 512 GB ஸ்டோரேஜில் ஒரு பெரிய டேப் S9 அல்ட்ரா. சாம்சங் கேலக்ஸி S9 அல்ட்ரா 12 GB ரேமு 512 தானே இது 512 சாரி 256. கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேட் இருக்குது. பஸ் ஃப்ரண்டில் தான் இருக்கா, ஃப்ரண்ட் கேமராவில் இங்கே பாருங்கள். ஃப்ரண்ட் டிஸ்பிளேயில் கிடையாது, ஃப்ரண்ட் கேமராவில் இந்த இடத்துல ஒரு டாட் இருக்குது, ப்ளூ கலர் ரோஸ் கலர் டாட் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. எங்கே இருக்குது? 2 இருக்குண்ணா. அதே ஃப்ரண்ட் கேமராவில் போனால் இப்போ இங்கே பாருங்களேன், 2 கலர் 2 இடத்துல இருக்குது, தெரியுது. இங்கே பாரு, இங்கே ஒன்று, அதே மாதிரி இங்கே ஒன்று. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா மட்டும்தான் இந்த மாதிரி தெரியுது. அதே நீங்கள் பேக் கேமராக்குள்ளே போங்களேன், பேக் கேமராக்குள்ளே அது தெரியாது. பேக் கேமராவில் அது ஏன்னா சில பேர் டிஸ்பிளே ஃபால்ட்டுன்னு நினச்சிடுவாங்க. டிஸ்பிளே ஃபால்ட்டு கிடையாது, கேமராவில் தான் அந்த ஃபால்ட்டு. அப்படியே எடுத்து கேமரா காட்டி ஒரு நிமிஷம். ஃப்ரண்ட் கேமராவை மாற்று புரியுது. நான் இப்படி வச்சிடறேன், கீழே விழுந்துடும். அப்படியே கூட கீழே விழுந்துச்சுன்னா ஸோ செம்மையாக இருக்குது. பஸ் பெரிய சைஸு. ஸோ செம்ம நீட்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 12 GB ரேமு 256. சாம்சங் கேலக்ஸி S9 அல்ட்ரா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்குது ஆன்லைனில் புதுசு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்குற விலை வெறும் 60,000 ரூபாயா, 60,000 60,000 சொல்லி கொடுத்துருக்காப்புல. கேமராவில் ஒரு ரோஸ் கலர் ஒரு புள்ளி வருது, 2 இடத்துல வருது புள்ளி. மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. 12 GB ரேமு 256 GB ஸ்டோரேஜு, பாக்ஸு ஃபுல் கிட்டு. ஸோ 1,29,000 ரூபா இதில் போட்டிருக்கு. 1,22,000 ரூபா போட்டிருக்கு. பாக்ஸு கேபு தான், சார்ஜர் கேபிள் எல்லாமே நீங்கள் தனியாக வாங்க வேண்டியிருக்கோம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 60,000 ரூபாய்க்கு தரோம். யோசிச்சு சொல்லுங்கள். அடுத்ததாக இன்னொரு பெரிய டேப் ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிக்ஸ் கம்பெனியோட கிட்டத்தட்ட லேப்டாப் தான். இன்ஃபினிக்ஸ் கம்பெனியோட ஒரு லேப்டாப். இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணிடுவேன். லேப்டாப் தான் இது, பாக்ஸோடு கொடுத்துருக்காப்புல. வாங்கி வாரண்டி இருக்குதுன்னு சொன்னார்ல, வாரண்டி இருக்குதுன்னு தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி பாரு, வாரண்டி இருக்கா என்னன்னு தெரில. ஆனால் பாக்ஸ் ஃபுல் கிட்டோடு இருக்குது. உள்ள பில்லு இருக்குது, பில்லை பார்த்துருவோம் நம்ம. ரெட் கலரு லேப்டாப் தான் இது, இன்ஃபினிக்ஸ் லேப்டாப்பு, ரெட் கலரு. 512 GB SSD இருக்குது. அதே மாதிரி வந்து 8 GB ரேம் இருக்குது. i5 10th ஜென்ரேஷன். அப்படியா? பில்லு இல்லை. ஸோ பில்லு இல்லை, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிக்ஸு i5 10th ஜென்ரேஷனு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ சொல்லியிருக்காப்புல, 21 ரூபா தானே, 21,000 சொல்லியிருக்காப்புல. ஸோ கண்டிப்பாக வாரண்டி இருக்கா என்னன்னு தெரில, ஏன்னா வாரண்டி இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம்லாம் லைட்டாக பெயிண்ட் கொஞ்சம் போயிருக்கு. i5 10th ஜென்ரேஷனு. ஆன் பண்ணி செக் பண்ணிடுவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. ஸோ i5 10th ஜென்ரேஷன் 8 GB ரேமு 512 GB SSD. 512 GB தானே, 512 GB SSD 8 GB ரேமு. இது பாஸ்வேர்டு என்ன? பாஸ்வேர்டு சொல்லியா? சரி, அது நம்ம கேட்டுக்கலாம். மற்றபடி வாரண்டி இருக்கா என்னன்னு தெரில, வாரண்டி இருக்காதுன்னு தான் சொல்கிறாப்புல. ஸோ இதோட ஆன்லைன் ப்ரைஸ் 45 ரூபா இருக்குன்ற மாதிரி சொன்னார். நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற விலை ரொம்ப கம்மி தான், அதாவது 21,000 ரூபா கொடுக்குறோம். உங்களுக்கு வாங்க ஐடியா இருக்கா பாருங்கள், இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம 40,000 ரூபா கொடுத்து வாங்க முடியாதுல்ல. இப்போ செகண்ட்ஸில் இது மாதிரி வந்துச்சுன்னா கம்மி ரேட்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா டெல் லேப்டாப் இது. ஸோ இது வந்து அவர் எவ்வளோ சொல்கிறாருன்னா 16,000 ரூபா சொல்கிறாப்புல, 16,000. ஸோ இது வந்து என்ன ஜென்ரேஷன்னா 8th ஜென்ரேஷன், i7 8th ஜென்ரேஷனு. இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம். இது எல்லாமே நல்லா தான் பஸ் இருக்குது, எந்த இஷ்யூமே இல்லை. லேப்டாப் சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. என்னென்னா உங்களுக்கு வந்து i7 8th ஜென்ரேஷனு. இதோட RAM ஜிபி வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது,
ஆமாம், மெமரி வந்து உங்களுக்கு 12 GB ரேம் இருக்குது, ஹார்ட் டிஸ்க்கு இருக்குது, 1 TB இருக்குது, எஸ்எஸ்டியும் போட்டுருக்காங்க, 128 GB எஸ்எஸ்டி இருக்குது. ஸோ எல்லாமே மிக்சிங்காக இருக்குது. இப்போ விலை வந்து பார்த்திங்கன்னா 16,000 சொல்கிறாப்புல. ஸ்டிக்கரிங் ஃபுல்லாக ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. 8th ஜென்ரேஷன் வாங்கலாம். 7th தான் உங்களுக்கு வந்து அப்டேட் முடிஞ்சிருக்கும். இப்போ வரதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 8th ஜென்ரேஷனில் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மேலே ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க, உள்ளவும் ஸ்டிக்கரிங் இருக்குது. ஸோ லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா மாடல் நம்பர் இதில் நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நோட் பண்ணிக்கோங்க. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ சொல்லலாம், 16,000, 16,000. இது ஒரு லேப்டாப் இருக்குது, இது வந்து 13,000 சொல்லியிருக்காப்புல. ஜேபிஎல், இது லினோவாவில் வந்து ஜேபிஎல்னு போட்டிருக்கு. கேமிங் லேப்டாப்பு, பிரைட்டே கம்மியாக இருக்குது. ஏன்னா இதுக்குள்ளே லேப்டாப்பில் ஊற்றி விட்றாதரா, என்னடா இவன் வீணாக போனவனா இருக்கான், நேரம் இது உள்ளே ஊற்றி விட்ருப்பான்ப்பா. இபி பாப்பி, இது என்னப்பா, இது பிரைட் கம்மியாக இருக்குல்ல. டிஸ்பிளே மாற்றிருப்பானுங்களோ. ஸோ இது வந்து கேமிங் லேப்டாப் தான், லினோவாவில். என்ன கான்ஃபிகரேஷன் தெரில, இருங்க பார்க்குறேன். 12,500 கொடுக்குறாப்புல. i7 6th ஜென்ரேஷனு, i7 6th ஜென்ரேஷனு, 8 GB ரேமு, 128 GB எஸ்எஸ்டி, 1 TB ஹார்ட் டிஸ்க்கு. சொல்லுங்கண்ணா. ஆமாம், லெஜெண்டு 14,000. அது எடுப்பா, லெஜெண்டு 14,000 போட்டோம்ல, அது செம்மையாக இருக்குது, தெளிவாக இருக்குது பஸ். அது கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது, ஏஎம்டி ரெடன் கிராஃபிக்ஸு, 4 GB ரேமு, செகண்ட்ஸ் தான், ரொம்ப பழசாக தான் இருக்குது. ஸோ ஆனால் கேமிங் லேப்டாப்பு. விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் கண்டிஷன் சூப்பராக இருக்குது. லினோவாவில் அது 13,000, 12,500 தராப்பில். சார்ஜரோடு இருக்குது. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சார்ஜரோடு இருக்குது. ஸோ யோசிச்சு சொல்லுங்கள்.